திசையன்விளை மருத்துவமனையில் நாய்க்கடிக்கு மருந்து இல்லை என்ற புகாருக்கு மருத்துவமனை தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரிந்த வெறிநாய் 10க்கும் மேற்பட்டோரை கடித்தது. நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் திசையன்விளை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்றுக் கொண்டனர். சிலர் மேல் சிகிச்சைக்காக நாங்குநேரி மற்றும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சிகிச்சைக்கு சென்றவர்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருந்து இல்லை எனவும் ஆம்புலன்ஸ் இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர். என் பேர் வடிவேல், மன்னராஜா கோயில் 3வது தெருவு. காலையில் சத்தியாக பால் வாங்கிட்டு வரும்போது இந்த நாய் வந்து காலில் கடிச்சு கீழே விழுந்து நாங்கள் ஒன்று நாயை அடித்து கொன்று முனிசிபாலிட்டி வண்டி வந்து நாயை கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரி போனோம். அங்கே வந்து முதல்ல நாய் கடிச்சா கெட்டு போடக்கூடாது, மருந்தான் தொலைச்சி விடுவேன்னு சொன்னாங்க. பேர் அபிஷேக், ஊர் தெசவலை. எங்கள் தெருவில் இன்றைக்கி இருக்கா நாய் கடிச்சிது. நான் தான் கூப்பிட்டு போனேன் பைக்கில் ஏற்றி. அங்கே ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஒரு டிடி ஊசி மட்டும் போட்டு விட்டாங்க. ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே போதுமான மருந்து எதுவும் இல்லை, நீங்கள் நாங்குநேரிக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி சீட் எழுதி தந்தாங்க. அங்கே ஆம்புலன்ஸ் இருந்தும் டிரைவர் இல்லை. இந்த நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முறையாக சிகிச்சை வழங்கப்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.